பேர்ல நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ச்சியாக என்னை கட்சியில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாரு, ப்ரெஸ் மீட்டை சந்தித்து பேசிகிட்டே இருக்கிறாரு. ஆனால் இபிஎஸ் அவர்கள் வந்துட்டு கட்சியில் இடமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரே செய்தியாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கு இன்றைக்கி ஓபிஎஸ் அவர்கள்கிட்ட கேட்கும்போது அதெல்லாம் பழைய செய்திங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இது எப்படி புரிஞ்சிக்கலாம் சார்? பழைய செய்தினா இப்போ புதுசாக ஏதாவது நடவடிக்கைகள் போயிட்டுருக்கு அப்படின்னு புரிஞ்சிக்கலாமா? எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது அவர் பழைய செய்தின்னு சொன்னோடனே இப்போது புதுசாக ஏதோ ஒரு விஷயம் உருவாயின்னு இருக்கா, அது கருவாயின்னு இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி யோசனை நமக்கு வர்றது ஆச்சரியம் இல்லை. ஆனால் பாயிண்ட் என்னென்னா எடப்பாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். இவர் சேர்க்கக்கூடாது, அதாவது துரோகம் பண்ணார் கட்சிக்கு, பொதுக்குழு எடுத்த முடிவு அப்படின்னு கூட அதையே சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அந்த பொதுக்குழுலாம் எப்படிப்பட்ட முடிவு எடுக்கும், யார் சொல்லி முடிவு எடுக்கணும் நமக்கு தெரியும். எடப்பாடிக்கு மனசு இல்லை அவரை சேர்க்கறதுக்கு, அவ்வளோதான். மனசு இல்லை, அவருக்கு தைரியம் இல்லை. இன்ஃபேக்ட் எடப்பாடிக்கு தைரியம் இல்லை. சசிகலாவையே ஓபிஎஸோ சேர்க்கணுன்ற கட்சியில் சேர்த்து அவங்க கூட பயணம் பண்ணுன்ற அந்த துணிச்சல் அவருக்கு இல்லை. அவருக்கு என்னென்னா தன்னுடைய பதவியை பற்றின ஒரு பயம் இருக்குது. 10 தோல்வி பழனிசாமி 11வது தோல்வி பழனிசாமி ஆகிட்டாருன்னா கட்சிக்குள்ளே நிச்சயமாக ஒரு பிரச்சனை வரும். அப்போ இவங்க 2 பேர் கட்சிக்குள்ளே இருந்தால் வச்சுக்கோங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடியே போயிட்டாங்க, கட்சிக்குள்ளே இருந்தால் வச்சுக்கோங்க, அவர் தலைமையை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு வரும். அது அவர் விரும்பலை. தோற்றாலும் கட்சி எங்கிட்ட இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். அதனால் இவங்க 2 பேரும் சேர்க்கக்கூடாதுன்னு பார்க்குறாரு. இது எடப்பாடியோட வீக்கஸ்ட் பாயிண்ட் மாரி தெரியலையா சார்? ஏன்னா இந்த தேர்தலில் தோற்று போயிட்டா அவர் வேற தலைமையை எதிர்பார்ப்பாங்கன்னா இப்போ எடப்பாடி அவர்கள் கட்சியை இத்தனை வருஷமாக ஹோல்டு பண்ணலன்னு புரிஞ்சிக்கலாமா? கண்டிப்பாக. இத்தனை வருஷம் அவர் கூட ஏன் இருக்காங்கன்னா ரெட்டை இலையெல்லாம் அவர்கிட்ட இருக்குது, அதனால இருக்காங்க. இதுதான் அவருக்கு கொடுக்குற லாஸ்ட் சான்ஸ். அதிமுக தொண்டர்கள், அதிமுக தொண்டர்களும் இடைநிலை நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர் பேசி பார்த்தா அதான் சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் பயணப்பட்டோம் சார், சின்னத்தை அவர் வச்சுருக்காரு சார், பார்க்கலாம், இந்த எலெக்ஷனையும் பார்த்துடலாம் சார், பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பல பேர் சொல்கிறாங்க. ஏன்னா அதிமுகவை ஒற்றுமைப்படுத்த ஒருங்கிணைக்க அவர் விரும்பலை அவர். அப்புறம் கட்சி வீக்காக இருக்குது. சவுத்லேயும் டெல்டாலையும் அது ரொம்ப மோசமாக அது இதாகும், தோக்கும். அப்படி இருக்கும்போது கருத்து கணிப்புலாம் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இவருக்கு முதலமைச்சர் ஆகணுன்ற ஒரு கனவு இருக்குது. ஒரு கனவில் இருக்கிறவர் என்ன பண்ணுவார், எவ்வளோ பேரை நம்ம அரவணைத்து கொண்டு அந்த ஆதரவு பெற முடியுமோ அந்த ஆதரவை பெறுவார். இவர் அதுக்கு மாறாக சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகிற விஷயம் இருக்குல்ல, அது கட்சியிலேயே விரும்பலை யாருமே. என்னடா எப்படி சொல்கிறாரு இவருன்ட்டு. இப்போது நாளைக்கு இவர் எல்லாரையும் அரவணைத்து கொண்டு போகிறாரு, ஒரு முதலமைச்சரே ஆகிட்டார் வச்சுக்கோங்களேன். அப்போது யாரை வேணால் இவர் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதிகாரத்தை கையில் இருக்கும்போது எல்லாரையும் அடக்க முடியும். ஆக்சுவலாக அந்த பாயிண்ட்டுக்கே போகாமல் தான் தோற்றுருவோமோன்ற பயத்திலேயே யாரையும் சேர்க்க மாட்டேங்கிறார். தோற்றுட்டா என்ன பண்ணுறதுன்னு அந்த ஆங்கிள் தான் அவர் மனசில் இருக்கே தவிர நம்ம வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா வெற்றி பெறுவோன்னு நீங்கள் நம்பிக்கையோடு போனீங்கன்னா எல்லோரையும் அரவணைத்து கொண்டு போவீங்க. இல்லை சசிகலா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நான் தனித்து நின்று வெற்றி பெற்றுவேன், இவங்களுடைய சப்போர்ட்டில் தேவைன்றது தானே எடப்பாடியுடைய. அதுதான் பார்லிமெண்ட்டில் பார்த்தோம்ல, 13 இடத்துல 2வது வந்தீங்க, 7 இடத்துல டெபாசிட் போனீங்க. உங்கள் பிரச்சாரம்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் எது தான் நீங்கள் பண்ணியிருந்தீங்க. மோடியை பற்றி ஒரு வார்த்தை பேசியிருந்தீங்களா நீங்கள்? 2வது இந்த கூட்டணி என்ன கூட்டணி? 21 அமைச்ச கூட்டணி தானே. அதில் புதுசாக தினகரன் சேர்ந்துருக்காரு, அவ்வளோதானே. அவர் அப்போ 20 இடத்த ஸ்பாயில் பண்ணார், அவர் கூப்பிட்டு இழுத்து போட்டிருக்காங்க. அவர் 20 இடத்துல எப்படி ஸ்பாயில் பண்ணார், எப்படி ஓட்டு வாங்கினார்? எல்லாமே எடப்பாடி எதிர்ப்பு ஓட்டுகள் தானே. அது இப்போ அவரோட போகுமா இல்லையான்றது தான் கேள்விக்குறி. அதனால் இது 21 கூட்டணி தான். அதிமுக, பாஜக, பாமக 21 கூட்டணி. இன்ஃபேக்ட் பாமக பிளவுபட்டு கிடக்கு. அப்போ எப்படி அதை ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியும்? நம்ம இவர் கட்சியும் ஓபிஎஸ்சியும் சேர்க்கலை, சசிகலாவும் சேர்க்கலை, இவருக்கு தெற்குலையும் டெல்டாலையும் எப்படி ஓட்டு கிடைக்குன்னு சொல்ல முடியாது. எப்படி இவருடைய ஒரே பாயிண்ட் என்னென்னா தன்னுடைய பதவிக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுங்க, இவங்களை சேர்த்தா வந்துடும். அவருக்கு ஒரு சுயநலம் தான் அவரை தடுக்குது. ஆக்சுவலாக அவருடைய பதவிக்கான சுயநலம் தான் அவரை தடுக்குது. கட்சியோட நலன் அவர் பார்க்குற மாதிரி தெரியல ஆக்சுவலாக. அதாவது நான் என்ன சொல்கிறேன், ஓபிஎஸ்க்கு என்ன செல்வாக்கு இருக்குது, சசிகலாவுக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னா நீங்கள் இப்போ கேட்குறதுல அர்த்தம் கிடையாது. ஏன்னா பாராளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் ரெட்டையில எடுத்து போட்டி போட்டார் ராமநாதபுரத்தில். ஒரு ஓட்டுனால கணிசமான ஓட்டு வாங்கினார். ரெட்டையில பின்னாடி போச்சு. இப்போ ரெட்டையில வச்சிருந்தும் நீங்கள் பிரயோஜனம் இல்லை. அதுக்கு மேலே தான் ஓட்டு வாங்கி நிரூபிச்சிட்டார் அவர். அப்போ நீங்கள் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது நீங்கள் ஏற்றுன்னு தான் ஆகணும். நீங்கள் அப்போது நீங்கள் தினகரனுக்கும் அவரோட ஓட் பேங்க் அவர் பின்னாடி போகுமா, 21 ஓட் பேங்க் அவர் பின்னாடி போகுமான்ற ஒரு சந்தேகம் இருக்கும்போது, பிளவுபட்ட பாமக அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கும்போது எப்படி எந்த நம்பிக்கையோடு தான் வெற்றி பெறுவோன்னு அவர் நினைக்கிறாரு? இல்லை, நீங்கள் ஓட் பேங்க் பின்னாடி போகாதுன்னு சொல்கிறீங்க தினகரனுக்கு போட்ட ஓட்டுகள். ஆனால் எல்லாருடைய கோரிக்கையுமே அதிமுக ஒன்றுபட்டு இருக்கணும் அப்படிங்கிறதான ஒரு கோரிக்கையாக இருக்க முடியும். அப்போது இவங்க 2 பேரும் இப்போ கூட்டணியில் சேர்ந்துருக்காங்க. அப்போது அந்த இடத்துல அவங்க சமாதானம் ஆயிருக்க மாட்டாங்களா ஓட்டர்ஸ்? இல்லை, ஓட்டர் சமாதானம் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா தினகரனுடைய பாயிண்ட் என்ன, துரோகி கையில் கட்சி மாற்றிட்டு இருக்கு, அந்த கட்சியை மீட்டெடுக்கணும். எடப்பாடி திமுக அப்படின்னு தானே அவர் சொல்லியிருந்தாரு.
அதிமுகன்னு சொன்னாரா? எடப்பாடி திமுக அந்த கட்சியை மீட்டெடுக்கணும், அம்மாவின் கட்சியை மீட்டெடுக்கணும் எடப்பாடிட்டு தான் நீங்கள் சொன்னீங்க. எடப்பாடியோடு சேருவீங்களா, கூட்டணி அமைப்பீங்களா, எடப்பாடி முதலமைச்சராக எழுதிப்பீங்களான்னு கேட்டதுக்கு என்ன, அதுக்கு போல தூக்குலையே தொங்கலான்னு சொன்னவர் தானே தினகரன். எல்லாம் 2 மாதத்துக்குள்ளே நடந்தது. என்டிஏ கூட்டணி தான் ரொம்ப வீக்காக இருக்குது, அது 3வது இடத்துக்கு போகும், விஜய்க்கு வந்து நல்ல செல்வாக்கு இருக்குதுன்னு சொன்னவர் யார்? தினகரன் தானே. அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தி கிட்டத்தட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுற சமயத்தில் தானே பாஜக தினகரனை ஆள் தூக்கின்னு வந்துட்டாங்க. ஆள் தூக்குறதுன்னு வாங்கல, ஆளை தூக்கிட்டாங்க. அவங்க யார் தாவேக்கா பக்கம் போகிறாங்களோ ஆளை தூக்கிடுறாங்க போயிட்டு பாஜக. அதுதான் செங்கோட்டையன் சொல்கிறார். ஸோ பாயிண்ட் என்னென்னா வந்து, ஸோ அதனால் அதிமுக வந்து பலவீனமாக இருக்குன்றது உண்மை. அது வந்து அவங்களுக்கே தெரியும். அதிமுக தொண்டர்கிட்ட பல பேர்கிட்ட பேசினா தெரியும். சும்மா கையில் பணம் இருக்குது, ஏதோ மீடியா வந்து இன்றைக்கி பல மீடியாக்கள் வந்து கொஞ்சம் திமுகவுக்கு எதிரான விஷயங்கள்லாம் போடுறாங்கன்றதுனால சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு நம்ம ஏமாற்றக்கூடாது. உண்மையிலேயே வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு பெரிய அலை இருக்காங்கன்னா, திமுகவுக்கு எதிரான பெரிய அலை ஒரு வெறித்தனமாக மக்கள் திமுக ஆட்சி வீட்டுக்கே போய் தீரணும்னு யாரும் இருக்காங்கன்னா அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. திமுக ஆட்சி மேலே அதிருப்தி இருக்கானா இருக்குது. பெண்கள் பாதுகாப்பு, நேற்று கூட நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதெல்லாம் பேசு பொருளாக மாறி இருக்குது. போதைப் பொருளாகட்டும், இல்லை கள்ளச்சாராயம் ஆகட்டும், வாக்குறுதிகள் நிறைவேற்றாகட்டும். இப்போது கவர்மெண்ட் சர்வெண்ட்டை பற்றி சொல்லியிருந்தாங்க. இப்போ கவர்மெண்ட் சர்வெண்ட் டீச்சர்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பேக்கேஜ் கொடுத்தாங்க. அவங்க இப்போ 8ஆம் தேதி பாராட்டு விழா நடத்துகிறாங்க. அப்படி கொடுத்துமே என்ன சொல்கிறாங்க, இல்லை அது போகாது, இன்னும் அரசு ஊழியர்கள்லாம் அதிருப்தியாக இருக்காங்கன்னு எதிர்க்கட்சிகள் சொல்கிறத தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. திமுக தங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த அதிருப்தியில் இருக்கிறவங்களாம் சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதனால் ஒரேடியாக ப்ரோ இன்குவன்சின்னு அரசுக்கு ஆதரவான ஒரு மனநிலையும் இருக்கிறதான் பார்க்குறோம், அரசுக்கு எதிரான மனநிலையும் இருக்கிறதான் பார்க்குறோம். அப்போ ரெண்டுத்துக்கும் ஒரு போட்டி நடக்கும்போது வந்து தராசு திட்டத்தில் வச்சு மக்கள் பார்ப்பாங்க யார் என்ன தனிப்பட்ட மனிதன். இப்போது நீங்கள் பொதுவான பிரச்சனைகள் பார்த்து பேசினா கூட, பெண்கள் பாதுகாப்போ போதை மருந்தோ பேசினா கூட, தனிப்பட்ட எனக்கு இந்த கவர்மெண்ட்னால என்ன நடந்தது, தனிப்பட்ட எனக்கு வந்து மின்சார கட்டணத்தை வந்து 1 மாதம் பண்ணேன்னு சொன்னாங்க, பண்ணலை, அது பண்ணி தான் பெட்டராக இருந்திருக்கும் நீங்கள் நினைக்கலாம். அது ஒரு கிரீவன்ஸ் தான். அது தனிப்பட்ட ஒருத்தர் வந்து கல்வி கட்டணம் குறைக்கிறேன்னு சொன்னாங்க, இல்லை எடுக்கிறேன்னு சொன்னாங்க, அது எடுக்கலை, அது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கிரீவன்ஸ் தான். அப்போ இன்னொருத்தரை பாருங்கள், எனக்கு வந்து உரிமை தொகை எனக்கு கிடச்சிருக்கு, இந்த கவர்மெண்ட் கொடுத்துருக்கு 1000 ரூபா மாதம். எனக்கு வந்து எங்கள் வீட்டில் கல்லூரி போகிற பெண்ணுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. என்னோடய குழந்தைக்கு நான் காலையிலே வேலைக்கு போயிடுறேன், காத்தாலே டிஃபன் போடுறாங்க கவர்மெண்ட்டில், மத்தியானம் சோறு போடுறாங்க, அதே நான் இலவசமாக பஸ்ஸில் வேலைக்கு போகிறேன். இந்த கவர்மெண்ட் எனக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கு. எங்கள் வீட்டுக்கு காலேஜ் பையனுக்கு பைசா கொடுக்குறாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற சுகர் பேஷண்ட்டுக்கோ பிபி பேஷண்ட்டுக்கோ மாதம் கரெக்டாக மாத்திரையெல்லாம் கொண்டாந்து பிரைமரி ஹெல்த் சென்டர்லேருந்து கொண்டு கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட பெனிஃபிட் அடைஞ்சான்ல, அவனை வந்து குறி வச்சு நீங்கள் ஓட்டு வாங்கினாலே வின் பண்ண முடியுன்றது திமுகவோட பாயிண்ட்டாக இருக்குது. இவங்க அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்க, நீ வந்து வாக்குறுதி நிறைவேற்றலை, போதை மருந்து அது இதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் தனிப்பட்ட மனிதன் தனக்கு என்ன நடந்தது இந்த கவர்மெண்ட்னாலன்னு பார்த்து ஓட்டு போட்டாங்கன்னா திமுகவுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் இது வந்து ஒவ்வொருத்தரும் அவங்க விருப்பப்படி பேசலாம். பட் பொதுவாக நீங்கள் ஒரு தராசு தட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா, தேர்தல் வேலைகள் திமுக செய்கிற மைக்ரோஸ்கோபிக் லெவலில் செய்கிற வேலைகள் போனதால் அவங்க வெற்றி பெறுன்ற ஒரு வாய்ப்பு. அவங்க கூட்டணியும் வந்து இன்றைக்கி வரையும் காங்கிரஸ் அதில் இருக்கிற மாதிரி தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். அது ஓரளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்க கூட்டணி இன்னும் இல்லையே. இவங்க கூட்டணியில் பாமக, பிளவுபட்ட பாமக ஓட் பேங்க் எடுத்துன்னு போகிறாரா தினகரன் இல்லையா தெரியாது. அப்படி இருக்கப்போ தேமுதிக அந்த சைடு போகிற மாதிரி இல்லை. அப்போ எப்படி நம்ம ஒரு பலமாக இருக்கார் சொல்ல முடியும்? அப்போது ஓபிஎஸ்ஐ ஏன் என்டிஏ கூப்பிட்றாங்க? தினகரன் ஓட் பேங்க் அவருக்கு வராது. ஓபிஎஸும் சேர்ந்தால் ஒருவேளை அந்த ஓட் பேங்க் இழுக்கலாமான்னு ட்ரை பண்ணி தான் ஓபிஎஸை கூப்பிட்றாங்க. அப்போ ஓபிஎஸ்க்கு ஒரு செல்வாக்கும் இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னா எதுக்கு என்டிஏ மூலமாக அவருக்கு தூது விட்டுனே இருக்காங்க? அவர் அங்கே போனால் அவர் என்ன தாமரை செலுத்தல் நிற்பாரா? டிடிவியோட ஓட்டு வராதுன்னு என்டிஏவே ஃபீல் பண்ணுது, பிஜேபி கண்டிப்பாக சார். அவங்க ஐபிலாம் சொல்ல மாட்டாங்களா, இன்டெலிஜென்ஸ் பியூரோலாம் எல்லாமே சொல்ல தானே செய்வாங்க. அந்த கம்யூனிட்டி ஏன் சார் கோபமாக இருக்காங்க? அவங்க ஆட்கள் 3 பேர் அதிமுகலேருந்து வெளியில் அனுப்பிச்சிட்டாரு எடப்பாடி, 3 பேர் வெளியில் போனாங்க. அதனால் அவங்களுக்கு கோபம் 10.5 கொண்டு வந்தீங்க. அது அந்த மக்களுக்கான வாய்ப்பை நீங்கள் கெடுத்தீங்க. அது வரல வச்சுக்கோங்க. ஆனால் உங்கள் நோக்கம் இல்லை. அந்த மக்களை வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஹராஸ் பண்ணுறீங்க நீங்கள். அதனால் அந்த மக்கள் வந்து இவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் உங்களுக்கு ஒரு பாடம் கற்பிச்சாங்க. நீங்கள் உங்களுக்கு அந்த ஓட் பேங்க் வந்து தினகரனுக்கு போட்ட ஓட் பேங்க்கு. அப்போ தினகரன் பாஜகவில் போய் சேர்ந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களாம் நேராக திமுக ஓட்டு போட்டாங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அதே தினகரன் மறுபடியும் என்ன பண்ணிட்டாரு, நேராக யாரை எதிர்த்தாரோ அவங்களே போய் சேர்ந்துட்டாரு. அப்போ அந்த ஓட் பேங்க் அங்கே போகுமா இல்லையான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. சரி பரவாயில்ல, போராட்டத்துக்கு நம்ம ஓபிஎஸ் இழுப்போன்னு அவங்க என்டிஏல ட்ரை பண்ணுறாங்க. நான் அங்கே வந்து என்ன பண்ணுறது, என் நோக்கம் அது இல்லை. நீங்கள் திமுக தினகரன் மாதிரி என்டிஏ கூட்டணியில் சேர்த்து விடுறது என் நோக்கம் இல்லை. என் நோக்கம் வந்து அதிமுகவுக்குள்ளே போய் ஒருங்கிணைப்பாளராக மாறுறது, சட்ட போராட்டம் நடத்துகிறது தான் என் நோக்கம். அதுக்காக தான் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். இந்த மாதிரி என்டிஏவில் சேர்கிறதுக்குலாம் நான் வந்து என்னுடைய கோரிக்கை அது கிடையாது அப்படின்னு ஒரு தொடர்ந்து அதிமுக ஒருங்கிணைக்கிறேன், நான் சட்ட போராட்டம் நடத்துகிறேன், உரிமை மீட்பு போராட்டம் நடத்துகிறேன்னு அந்த விஷயத்தில் அவர் போயிட்டுருக்கார். அதை வந்து எடப்பாடி அதை கண்டுக்கவே மாட்டேன்றார். கேட்டால் வந்து பொதுக்குழு முடிவு பண்ணிடுச்சுன்றார்.
இது பொதுக்குழு முடிவு பண்ணுறதெல்லாம் தெரியாதா? உங்களுக்கு மனசு இல்லை, அவ்வளோதான். உங்களுக்கு மனசு இல்லை, நீங்கள் வந்து இல்லை நம்ம இவங்களெல்லாம் சேர்த்துட்டு கட்சியை பலப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ மீண்டும் சேர்றாங்க வச்சுக்கோங்க, அதிமுகவுக்கு ஒரு இமேஜ் உருவாகும். அந்த இமேஜ் வந்து கட்சி ஒன்றுபட்டதுன்ற ஒரு இமேஜ் உருவாகும். அந்த இமேஜ் வந்து நம்பிக்கையை கொடுக்கும் மக்களுக்கு, நம்பிக்கை ஓட்டாக மாறும். அது தெரியாத வந்து எடப்பாடி என்ன நினச்சிட்டு இருக்காரு, நம்மக்கிட்ட பணம் இருக்குது, இந்த மாவட்ட செயலாளர் இந்த முன்னாள் மந்திரிகள்லாம் நம்ம கூட தான் இருப்பாங்க, எங்கேயும் போக மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்காரு. வரப்போகிற எலெக்ஷனில் தோத்தாரு வச்சுக்கோங்க, நிச்சயமாக அவருக்கு எதிரான ஒரு இது நடக்கும், பிரச்சனைகள் நடக்கும். இந்த சட்ட போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் சார், ஓபிஎஸ் சொல்கிறது என்னென்னா, நான் ஒன்று சட்ட போராட்டம் நடத்துவேன், அவங்க வந்து இறங்கி வந்தாங்கன்னா நான் வந்து சட்ட போராட்டத்தை விட்டுட்டு நான் கட்சியில் சேர்ந்துக்குன்றாரு. இப்படி 2 ஆப்ஷன் வைக்கிறாருல, அந்த 2 ஆப்ஷனே அவர் மேலே இருக்கிற சந்தேகத்தை தானே எழுப்புது. அதை எப்படி எடப்பாடி அவர்கள் ஏற்றுக்குவார்? பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி இல்லை இது. இல்லை இது பிளாக்மெயில் கிடையாது. நீங்கள் நான் சட்ட போராட்டத்தை நீங்கள் வாபஸ் வாங்கிட்டு நீங்கள் போனீங்க வச்சுக்கோங்க, அப்புறம் எடப்பாடி என்ன பண்ணுவார்? நீங்கள் முதல்ல ஒரு பேச்சுவார்த்தைக்கே ஆரம்பம் இல்லை சார். நீங்கள் முதல்ல கட்சியை விட்டு பிரிஞ்சு போனவங்களாம் வரணும், அம்மாவோட ஆட்சியை கொண்டு வரணும், திமுகவை தோக்கடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு சேனலில் வந்து எடப்பாடி என்ன பண்ணணும், யார் மூலமாவது ஓபிஎஸ்ட்டை பேசணும். சரி நம்ம இந்த மாதிரி டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு பேசினா தானே முடிவு பண்ண முடியும். நீங்கள் பேச்சுவார்த்தையே நடத்தாத நீங்கள் நான் சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினா தான் வழக்கை வாபஸ் வாங்குறது, முன்னாடி வாங்குறதா பின்னாடி வாங்குறதா இந்த மாதிரி. அப்புறம் உங்களை நம்பி அவங்க வழக்கை வாபஸ் வாங்கிட்டு அப்புறம் எதுக்கு வேணும்? அது ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி தான் வச்சுருக்காரு. அதை வாபஸ் வாங்கினா அப்புறம் ஹோல்டே இல்லை, அது மறுபடியும் ஒரு வழக்கு போட வேண்டியிருக்கும். அது சரியாக ஒர்க் அவுட் ஆகாது. அது வந்து ரெண்டு தடவை இது மாதிரிலாம் போட்டால் கோர்ட்டை வந்து உங்களை தள்ளி விட்ருவாங்க. என்ன சார் நீங்கள் நினச்சா மாதிரி வந்துட்டுருக்கீங்க, போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு வேணும்னா போடுறீங்க, இல்லாட்டி விளைவிக்கிறீங்கன்ட்டு. பாஜகவோட எடப்பாடி இருக்கிறதுனால ஒரே காரணத்தினால அங்கே டெல்லியில் எலெக்ஷன் கமிஷனோ இல்லை வேறு எங்கேயாவது வெவ்வேறு அமைப்புகள்லையோ இவருக்கு ஆதரவான ஒரு விஷயங்கள், எடப்பாடிக்கு ஆதரவான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அந்த வெவ்வேறு அமைப்புகளை கோர்ட்டில் போட்டுக்கோங்க, வேறு ஆதரவு நடந்துகிட்ருக்கு. இவருக்கு ஏன்னா பாஜக எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. எந்த இடத்துல போனாலுமே இப்போ பாஜகக்காரங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் போங்க அங்கே கோர்ட்டுக்கு போங்களேன்றாங்களே. எந்த நம்பிக்கையோட கோர்ட்டுக்கு போக சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியுது. எந்த நம்பிக்கையோட பாஜகக்காரங்க பல விஷயத்துக்கு கோர்ட்டுக்கு போங்கன்னா ஏன் கோர்ட்டுக்கு போகணுன்னு அவங்க சொல்கிறாங்கன்ற விஷயம் நமக்கு தெரியுது. ஆக்சுவலாக அதை பற்றி நம்ம அதிகமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்குன்னா பல அமைப்புகள் வந்து இப்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கேள்வி கேட்குற லெவலில் தான் இருக்குது. அதோட இதெல்லாம் செயல்பாடுகள்லாம் அப்படி தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பழனிசாமியை பொறுத்த மட்டும் அவருக்கு பாஜகவோட இருக்கிறவரையும் பிரச்சனையே கிடையாது, இரட்டை இலை சின்னத்துக்கும் பிரச்சனை கிடையாது, அவர் சேர்த்து வச்சுருக்கிற சொத்துக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்க அந்த மந்திரிகளுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க ஒரு 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 மாதிரி கால்குலேட் பண்ணி தான் அது உள்ளே சேர்ந்துருக்காங்க. 29 வரையும் நமக்கு எந்த கவலையும் இல்லை, அதுக்குள்ளே எதெல்லாம் பத்திரப்படுத்த முடியுமோ பத்திரப்படுத்திடலான்னு அவங்க அங்கே சேர்ந்துருக்காங்க. அதனால் இவரை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இவரை உதாசீனப்படுத்துகிறாங்க. ஆனால் ஓட் பேங்க்கில் நீங்கள் வந்து இவரை விட்டுட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு இழப்பு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படி வரும் ஏது வரும்னு சொல்ல முடியாது. நீங்கள் தினகரனை சேர்த்ததுனால மட்டுமே உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ்லாம் வந்து சேரும், அந்த 31 ஓட்டு வங்கி உங்களுக்கு போகும்னா அது கேள்விக்குறியாக தான் நான் பார்க்குறேன். 2 பேர் மேலேயுமே பாரம் இருக்குன்னு சொல்கிறீங்க. இதில் கூடுதலான பாரம் வெளியே இருக்கிற ஓபிஎஸ் தான் இருக்குது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ ஓபிஎஸோட ஸ்டாண்டு என்னவாக இருக்குது சார்? இப்போ பிப்ரவரி தேர்தல் அறிவிச்சிட்டாங்கன்னா அவர் ஒரு முடிவு எடுத்து தானே ஆகணும். ஏன்னா இப்போ 2-3 பேர் வந்து அவர் சரியான முடிவு எடுக்க மாட்டாருன்னு சொல்லி திமுகவில் போய் சேர்ந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவர் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா அவர் என்ன வகையான முடிவு எடுப்பார்னு பார்க்குறீங்க? இல்லை நமக்கு ஒரு இண்டிவிஜுவலான ஓட் பேங்க் இருக்குது, நமக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கன்ஃபார்ம்னு சொல்லி தனியாகவே போட்டிட்டு வாய்ப்பு இருக்கா? இல்லை அவரை பொறுத்த மட்டும் என்ன சார், இப்போது அவர் வந்து என்டிஏல போய் சுயேட்சையாக போட்டி போட விரும்பலை. அவர் தாமரை சின்னத்துலேயும் ஒரு போட்டி போட முடியாது. போட்டி போட்டால் அவர் வந்து அந்த அதிமுக ஒருங்கிணைப்பாளர்ன்ற கிளைம் வந்து அடிபட்டு போயிடும் நீங்கள் தாமரையில் போட்டி போட்டிங்கன்னா. அதனால் அதே ஒரு காரணமாக எடப்பாடி வச்சு கோர்ட்டில் கவுண்டர் பண்ணுவார். அதனால் வந்து அவருக்கு தாவேக்கால போனாலும் நீங்கள் சுயேட்சை சின்னத்தில் தான் நிற்க வேண்டியிருக்கும். தாவேக்கால போக சொல்லி அவரோட பையன் அவருக்கு சேர்ந்தவங்க சில பேர் அவரை வற்புறுத்துறாங்க. ஆனால் இவருக்கு என்னென்னா 3 தடவை சீஃப் மினிஸ்டராக இருந்தவர், ஒரு தடவை ஒரு கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் இருந்தவர். அங்கே போனால் உரிய மரியாதை கிடைக்குமா? அங்கே செங்கோட்டையனுக்கு 3வது தான் கொடுத்து வச்சுருக்காங்க. அதனால் இவர் வந்து அங்கே போனால் வின் பண்ண முடியுமான்ற ஒரு கேள்வியே இருக்குது. வின் பண்ண முடியுமா? ஒரு 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 அசம்பிளி கான்ஸ்டியூன்சியில் ஒரு 1.25 லட்சம் 1.5 லட்சம் ஓட்டு இருக்குது, அதை நீங்கள் வாங்கணும் இல்லை? நீங்கள் 50,000 60,000 ஓட்டு தான் விஜய் வச்சிருக்காருன்னா வின் பண்ண முடியாது இல்லை. ஓட்டை பிரிக்கிற ஒரு வேலையை தான் நீங்கள் செய்வீங்க, வேற ஒருத்தர் வின் பண்ணுவார். அப்போ நம்ம அந்த வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்னு தெரியல. அப்போது நீங்கள் அடுத்த உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் திமுகவில் போகிறது. திமுகவில் போனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எடப்பாடி என்ன பண்ணுவார் பாருங்கள், அவர் ஏற்கனவே அவர் திமுகவோட தொடர்பில் இருந்தார், அவர் திமுகவோட தீய சக்தி, திமுக பேச்சை கேட்டு தான் நம்மள இது மாதிரிலாம் நம்ம கட்சிக்குள்ளே பிரச்சனை எல்லாம் பண்ணாருன்னு அப்படி ஒரு விஷயத்தை கிளப்பி அவரை வந்து அதிமுகவோட ஓட்டு அவருக்கு போகாத அளவுக்கு பண்ண ட்ரை பண்ணுவார். ஆனால் அதெல்லாம் ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா அவரை ஓபிஎஸ்க்கு போகிற ஓட்டு வந்து அவர் கொஞ்சம்
ஜாதி ஓட்டுகள் தவிர அவருக்கு ஒரு பேர் இருக்குது, நல்ல சாஃப்டான மனுஷன் அப்படின்ற மாதிரி, ஒரு ரொம்ப அதிர்ந்து பேசாதவர், நல்ல மனுஷன் பாவர் அப்படின்னு ஒரு 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 பரவலான ஒரு ஒப்பீனியன் இருக்குது. ஒரு அரசியல் சூதுவாதி தெரியாத, கொஞ்சம் ஓரளவுக்கு ஆளை கவுக்குற வேலையெல்லாம் தெரியாமல் ஓரளவுக்கு ஒரு பிளைன் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு, ஒரு நியாயமான பாலிடிக்ஸ் பண்ணுறாரு, நல்ல மனுஷன் பாவம், பிழைக்க தெரில, அரசியலில் பிழைக்க தெரில அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு அப்பாவின்ற பேரில் ஒரு பேர் இருக்குது அவருக்கு. அதனால் அந்த ஒரு நடுநிலை ஓட்டர்கள் கூட அவருக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் ஜாதி ஓட்டுகள் தவிர அதுவும் இருக்குது அவருக்கு ஆக்சுவலாக. அப்போது சப்போஸ் அவருக்கு இருக்கிற அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி திமுகவில் போகிறது. திமுகவில் போனால் இந்த மாதிரிலாம் விமர்சனங்கள் வரும். அது இப்போது அவர் திமுகவில் இப்போ இவர்கிட்ட இணைஞ்சார் வச்சுக்கோங்களேன், இன்றைக்கோ நாளைக்கோ இல்லை ஃபஸ்ட் வீக்கில் இணைஞ்சார் வச்சுக்கோங்க. தேர்தல் வந்து ஏப்ரல் மாதம்தான். அடுத்த 2 மாதத்துக்கு இந்த பிரச்சாரம்லாம் வேறு மாதிரி போகும். அங்கே முக்குளத்தோட்ட போயிட்டு அவரோட ஓட் பேங்க்கை மைண்டை மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. அவர் அங்கே போய் சேர்ந்துட்டாரு, அம்மா சொன்ன தீய சக்திகிட்ட போய் சேர்ந்துட்டாருன்னு அப்படி மாற்ற ட்ரை பண்ணுவாங்க அந்த ஓட் பேங்க்கை. அதனால் இவர் என்ன நினைக்கிறார், நான் நினைக்கிறேன்னா இவர் ஒரு முடிவு எடுத்துட்டார். ஓபிஎஸ் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டார். அதாவது வந்து கடைசி வரையும் வந்து அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பு ஒற்றுமைக்காக ஒரு போராடுறது. திருப்பி எடப்பாடி பழனிசாமி உங்களை சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறத பதிவு பண்ணிட்டு போகிறது. பதிவு பண்ணிட்டு போகும்போதே கடைசியில் வந்து ஒரு முடிவு, தேர்தல் நெருக்கத்தில் அல்லது அனௌன்ஸ்மெண்ட் போட்ட பிறகு திமுகக்குள்ளே நுழைஞ்சு ஒரு இடத்த வாங்குறது, ஒரு 3 இடமோ 2 இடமோ கொடுத்தா வாங்குறது, அவர் பையனுக்கும் அவருக்கும் வாங்குறது, இல்லை ஒருத்தர் அவங்க ஆதரவாளர் ஐயப்பன் இருக்கார்ல அவருக்கு ட்ரை பண்ணி வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுவார். அந்த சமயத்தில் என்ன ஆகுன்னா அப்போவும் பேச்சுகள் வரும். அப்போ அந்த எலெக்ஷன் நெருக்கத்தில் என்ன ஆகுன்னா எல்லாருடைய கவனமும் எலெக்ஷன்ஸில் வின் பண்ணுறது, தொகுதியில் பிரச்சாரம் பண்ணுறதுன்னு வேறு கவனங்கள் வேறு போகும். ஓபிஎஸ் அட்டாக் பண்ணுறது மட்டும் கவனமாக இருக்கார். அப்போது அவர் தொகுதியில் போய் வேலை செய்கிறது ஈஸியாக போயிடும். அந்த அட்டாக் அவர் மேலே உள்ள அட்டாக் வந்து குறைஞ்சிடும். அந்த எடப்பாடியோட கவனமோ பாஜகவோட கவனமோ எல்லாமே எலெக்ஷனில் இருக்கும். அவங்க எப்படி பிரச்சாரம் பண்ணுறது, எப்படி தேர்தல் வாக்குறுதிகள் எப்படி கொடுக்குறது, ஒவ்வொரு தொகுதி எது பலவீனமாக இருக்குது, எதை சரி பண்ணுறது, அந்த மாதிரி அவங்க போய் பிரச்சாரம் பண்ணும்போது இவரை பற்றின அட்டாக் வந்து குறைஞ்சிடும். திமுக அட்டாக் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த அட்டாக் தான் போயிட்டு இருக்குமே தவிர இவர் வந்து இவரோட வேலையை பார்க்குறது, இவர் தொகுதியில் போய் வேலை பார்க்குறதுன்னு அப்படி போயிடும். அது அந்த விமர்சனங்கள் அதோட அந்த காத்திரம் வந்து அவ்வளோ தூரம் இருக்காது. அப்போ சப்போஸ் இவர் தேர்தலில் வின்னே பண்ணிட்டார் வச்சுக்கோங்க, திமுகவோட சேர்ந்து வின் பண்ணிட்டார் வச்சுக்கோங்க, அவர் எடுத்த முடிவு கரெக்டுன்னு ஆகிடும். அவர் எடுத்த முடிவு கரெக்டானு எம்எல்ஏ ஆகிட்டார் வச்சுக்கோங்க. அப்போது ஃபைட் பண்ணுறதுக்கு இன்னும் வாய்ப்பு அதிகம். யாரை ஃபைட் பண்ணுறதுக்கு, எடப்பாடியை ஃபைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் அவர் திமுகவில் சேர்றாரா இல்லை ஒரு அமைப்பு மாதிரி வச்சுட்டு ஒரு கூட்டணி மாதிரி போகிறாருன்றதை பொறுத்து பார்க்கணும். ஆனால் திமுக பொறுத்த மட்டும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, வைத்தியலிங்கம் மாதிரி நீங்கள் சேர்ந்துருங்க, உதயசூரியன்லேயே சேர்ந்துருங்க. அப்போ உதயசூரியனில் அவர் சேர்ந்துட்டார் வச்சுக்கோங்க, அடுத்தது இனிமேல் அதிமுகவை பற்றி அவர் எதிர்பார்க்கவே முடியாது. அதிமுகவை இனிமேல் எதிரி மாதிரி தான் அவர் பார்த்து அங்கே இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போது அவரோட அரசியலை திமுகவில் பார்த்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டியதான். அவர் நிச்சயமாக திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா அவருக்கு நிச்சயமான ஒரு அமைச்சர் வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. 3 தடவை முதலமைச்சராக இருந்திருக்கார். அப்புறம் எதிர்காலத்தில் வந்து அவருக்கு இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அங்கே நிறைய இருக்குது. அதனால் அவரோட அனுபவம் 10 வருஷம் நிதியமைச்சராக இருந்திருக்காரு. ஸோ அந்த அனுபவத்தில் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. முதலமைச்சராக 3 தடவை இருந்திருக்காரு. இப்படி பல விஷயங்கள் இருக்கிறதுனால அவர் வந்து இப்போ யோசிச்சு வச்சுருக்காரு, நம்ம இப்போவே சேர்ந்துட்டா நம்மளை நோக்கி வீசுகிற அம்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், கேள்வி கணைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்ம இந்த ஒற்றுமைன்னு ஒரு குரல் கொடுத்துட்டே நம்ம தள்ளிட்டு போகலாம் காலத்தை. தேர்தல் நெருக்கத்தில் நம்ம திமுகவில் சேர்ற ஒரு முடிவு எடுக்கலான்னு இருக்கார். அதுக்கு நடுவில் அமித்ஷா சும்மா இல்லை, நீ திமுகவில் கூட சேரக்கூடாது, நீ பேசாமல் இருந்தார், இல்லாட்டி என்டிஏக்கு வா, ஒன்று என்டிஏக்கு வா, இல்லை பேசாமல் இருங்க. எப்படி 21 எலெக்ஷனில் சசிகலா பேசாமல் இருந்தாங்களோ அந்த மாதிரி பேசாமல் இருந்துன்றாங்க. இந்த அழுத்தம் அவர் ஒரு பக்கம் அழுத்திட்டுருக்கு. அவர் ஒரு பக்கம் இந்த மாதிரி தேர்தல் நெருக்கத்தில் நம்ம திமுக சைடில் போயிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அவர் நினைக்கிறாரு. அப்புறம் நம்ம ஏடிஎம்கே பற்றி நினைக்க வேண்டியதில்லை. ஆஸ்லாங்க எடப்பாடி இருக்கிறோம், நம்ம அங்கே போக முடியாது, எதுக்கு அது திடீர்னு போய்ட்டு அதை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கணும். நம்மளுடைய அரசியல் ஏற்றத்தை, இல்லை நம்ம பையனோட அரசியல் ஏற்றத்தை பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அப்படின்னு அந்த திமுக சைடு. தவேகாவுக்கு என்ன ஓட்டு இருக்குன்னு தெரியாது. அவங்க 5% வாங்கலாம், 15% வாங்கலாம், எவ்வளோ சீட்டு வாங்குவாங்கன்னு தெரியாது. அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவர் விரும்பலை. ஸோ பெட்டர் ஆப்ஷன் வந்து திமுகவாக இருக்குது. அதில் வந்து விமர்சனங்களை குறைச்சிட்டு நம்ம போய் அந்த இடத்துல போய் சேர்ந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை பார்க்கலாம். இப்போவே போனால் அதிகமான ஒரு ப்ரெஷர் வரும், என்டிஏலேருந்துலாம் வரும், போகிற மாதிரி இருந்தால். அப்புறம் விமர்சனங்கள் நிறையா வரும், கடுமையான விமர்சனங்கள்லாம் வரும் அதிமுகலேருந்து. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு தேர்தல் இருக்கிறதுல போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கார். ஸோ பார்க்கணும் என்டிஏ எவ்வளோ தூரம் அவருக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க, அவர் நினச்ச மாதிரி அவர் வந்து திமுகவுக்கு போக முடியுதா இல்லையான்றதெல்லாம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பல்வேறு முக்கியமான விஷயங்கள் பண்ணிங்க சார். நன்றி. தேங்க்யூ.